Hi friends, this video sponsored by Buy More e-shopping mobile app. இந்த மொபைல் ஆப் மூலிமா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பை மோட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இன்ஷாட்டில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஷாட் ஆப் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்ஷாட் ஆப் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த இன்ஷாட் டச் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபோட்டோ, காலேஜ்னு இருக்குது. வீடியோ அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணிக்கலாம். இதில் க்ரீன் கலரில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கு நியூ அப்படின்னு சொல்லி. இதுதான் நம்ம புதுசாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இதை தான் ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோ, ஃபோட்டோ எல்லாமே காட்டும். அதில் நம்ம எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் கலரில் டிக் காமிக்குது, அதை டிக் கொடுத்துக்கோங்க. அந்த வீடியோ இதில் ஆட் ஆகிரும். இன்ஷாட் அப்படிங்கிறதுல ஆட் ஆகிரும். இதில் இப்போ இன்ஷாட் அப்படிங்கிற வாட்டர் மார்க் இருக்குங்களா, இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ ரிமூவ் கேட்கும். அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ ரிமூவ் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோம் அப்படின்னா வீடியோ, யூடியூப்பில் வீடியோ போடுறதா இருந்தால் 16:9 டச் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா 9:16 டச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போட போகிறோம், அதனால் 16:9 டச் பண்ணி இந்த டிக்கை ஓகே கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு யூடியூப்பில் போடுறதுக்கான அந்த 16:9 வந்துடுச்சு. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் நம்ம பேக்ரவுண்ட் மாற்ற போகிறோம். இதில் வால்யூம் பக்கத்தில் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பேக்ரவுண்டை டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம கலர்ஸில், டிசைன்ஸ்லாம் நமக்கு பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக்கை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர் அந்த பேக்ரவுண்ட் ஆட் ஆகிரும். இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்மளுக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் நம்ம டெலீட் பண்ணணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் இதில் வருங்க, இந்த ஆப்ஷன்ஸில் ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்குங்களா, இதை தேவையில்லாத போர்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இது. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா டெலீட் ஆகிரும். இப்போ இதில் நம்ம இந்த வீடியோவில் இந்த இடத்த நம்ம இந்த ப்ளூ கலரில் காட்டுறதுங்களா, இந்த இடத்த நம்ம டெலீட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஒயிட் கலர் அந்த கோடு இருக்குங்களா, அந்த கோடு நம்ம மூவ் பண்ணி எந்த இடத்த நமக்கு தேவையில்லையோ அந்த ஒயிட் கலர் கோடை அதில் செட் பண்ணிக்கிறணும். செட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கிறணும். எந்த இது வரையும் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த போர்ஷன்ஸ் வரையும் மூவ் பண்ணி அந்த இடத்துல இந்த ஒயிட் கலர் கோடு செட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வச்சு இங்கே ஸ்ப்ளிட் கொடுத்துக்கறணும். ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு நடுவில் எந்த போர்ஷன்ஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறீங்களோ அந்த போர்ஷன்ஸை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த இடத்த மட்டும் கட் பண்ணுறதுக்கு அது காட்டும். அது இப்போ நம்ம அந்த இடத்த டெலீட் கொடுத்தோம் அப்படின்னா டெலீட் ஆகிரும். இதுதான் ஸ்ப்ளிட் அண்டு டெலீட் டெலீட்டுக்கானது. ஸ்ப்ளிட் அண்டு டெலீட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் கொடுத்து அப்புறம் தேவையில்லாத டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா வீடியோவில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஏதாவது முன்னாடி ரைட் சைடு இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக லெஃப்ட் சைடு இது வீடியோவோட எண்டிங்கில் நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும், ஏதாவது ஃபோட்டோவோ இல்லை ஒரு தம்ப்நெயிலோ இல்லை எதுனாலும் நம்ம உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ அண்டு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி உங்கள் கேலரியை காட்டும். கேலரிக்குள்ளேயோ உங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ ஏதோ எதையாவது நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிடலாம், இல்லை வீடியோவை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ முன்னாடி வந்து நான் வந்து ஆட் பண்ணணும், வீடியோவுடைய முன்னாடியில் வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட எண்டிங்கில் வந்து லெஃப்ட் சைடு எண்டிங்கில் வந்து அந்த ஒயிட் கலர் கோடை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு வீடியோவோட எண்டிங்கில் வந்து நம்ம வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணி திரும்ப வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணி க்ரீன் கலர் டிக்கை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிரும். இதுதான் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு வீடியோ வந்து இத்தனை டியூரேஷனில் வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துல வந்து இந்த சாமி சிவன் ஃபோட்டோ இருக்குது, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸோ ஒரு 2 மினிட்ஸோ நீங்கள் இதில் வந்து ஒரு பேசணும், இதை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் காட்டணும், ஒரு 3 மினிட்ஸ் காட்டணும் அப்படின்னா இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த சைடு வந்து இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ் வரை வந்து உங்களுக்கு வந்து உங்கள் டைம் டியூரேஷன் உங்களுக்கு வந்து லென்த்தாக வந்து நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். இப்போ நீங்கள் வந்து அந்த இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஃபோட்டோக்கு வந்து தேவையோ இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டு நம்ம உங்கள் டியூரேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பைப் அப்படிங்கிற இந்த பிஐபி அப்படின்னு இருக்குங்களா, அந்த பைப் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப அது கேலரிக்குள்ளே போகும். அதில் ஏதாவது ஃபோட்டோ வந்து நீங்கள் உங்களுடைய இதில் வந்து ஆட் பண்ணணும், உங்கள் ஃபோட்டோவில் வந்து ஆட் பண்ணணும் உங்கள் வீடியோவில் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜூம் பண்ணி, இல்லை பெருசாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை சின்னதாக வைக்கிறதுனால வச்சு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ வந்து செட் ஆகிரும். இந்த பிஐபி அந்த பைப் அப்படிங்கிறது வந்து இதுக்காக தான் வந்து யூஸ் ஆகுது. ஏதாவது நீங்கள் எந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வந்து செட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணுறதுக்காக. கடைசியாக வந்து இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. கடைசியாக வந்து இப்போ நம்ம வந்து 5th ஒன் ஆடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி தேவையில்லாததில் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம கரெக்டாக ஒரு வீடியோ வந்து செட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடியோ கொடுக்கணும். அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து இந்த ஆடியோவை டச் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்ட், எஃபெக்ட்ஸ், மியூசிக் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரெக்கார்டை டச் பண்ணிங்க அப்படின்னா இதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். நம்ம பேச பேச அந்த ஃபோட்டோக்கு இந்த வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாய்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிரும். இல்லை இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து டச் பண்ணி இந்த ஸ்ப்ளிட் கொடுத்து இந்த போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் கொடுத்து இந்த மாதிரி டெலிட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த வாய்ஸ் ஃபுல்லாமே எனக்கு ஓகே இல்லை, நான் திரும்ப வேறு வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா திரும்ப இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் காட்டும். டெலிட் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்டு நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இருந்து லாஸ்ட்டு வரையும் நம்ம கொடுத்துக்கிற எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கிற ஆடியோ எல்லாமே ஓகேவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணணும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் இருக்குது. ஸ்டிக்கர்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைப், லைக் அந்த மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்பீடு, அனிமேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எது தேவையோ இதெல்லாம் வந்து நீங்கள் தேவைப்படுறத கொடுத்து நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணி
அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.